கனடாவில் நேற்றுக்கு வந்து ஸ்கூலில் வந்து கன் ஷாட் நடந்துருச்சுங்க. ஆக்சுவலி வந்து யூஎஸில் தான் இது காமனாக நடக்கும். ஸ்கூல் கிட்ஸ் வந்து கன் எடுத்துகிட்டு வர்றது. கனடாவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்ன்றனால இதெல்லாம் கிடையாது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து டம்ளர் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மேக்ஸிமம் ஒரு 2000 பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. அங்கே வந்து அந்த பையன் கன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அவன் ஸ்கூலுக்கு கன் எடுத்துகிட்டு வரத்துக்கு முன்னாடி வீட்டில் அவங்க அம்மாவையும் அவங்க சிப்ளிங்ஸ் யாரையும் சுட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஸ்கூலில் வந்து ஒரு 6-7 பேரை சுட்டிருக்கிறான். அவனும் சேர்ந்து இறந்து போயிட்டான். ஸ்கூல்லேருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது ஒரு குழந்தை இறந்துடுச்சு. இது வந்து யூஎஸில் தான் எப்போவுமே காமனாக இருக்கும். இது கனடாவில் நடக்கும். எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. கனடாவில் இருக்கிற எங்களுக்கு நாங்கள் இருக்கிற பிளேஸ்லாம் பயங்கர சேஃப் தான். பட் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படின்ற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப லிபரலாக இருப்பாங்க, ஈவன் ட்ரக்ஸில் கூட. ஸோ இது எனக்கு நடக்கவும் இதை கேட்டோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு.